அன்னைக்கு பனானா கேக், இன்னைக்கு சாக்லேட் கேக். எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் தாங்க. பனானா கேக் வந்து செகண்ட் டைம், இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறோம். எங்களுக்கு வந்து 2000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கா, அதுக்கு அதை செலிப்ரேட் பண்ணலான்னு நாங்களே கேக் செஞ்சு நாங்களே சாப்பிட போறோம். அப்புறம் என்ன, உனக்கு சீஃப் மினிஸ்டர் நோட் அனுப்புவாரு 2K சப்ஸ்கிரைபருக்கு, நீ தான் பண்ணணும். ஆமா, நாங்களே செஞ்சு நாங்களே சாப்பிட போறோம், நாங்களே செலிப்ரேட் பண்ண போறோம். அதை வாங்க கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஏதாவது பேசுமா முட்டையை உடைச்சு ரெசிபி இல்ல வேற ஏதாவது பேசுமா? ரெசிபி எல்லாம் யாருமா சேனல்ல பார்க்க போறா? சேனல்ல வந்து ரெசிபி எல்லாம் பார்க்க மாட்டாங்களாம். நிறைய பெரிய பெரிய ஆளுங்க ரெசிபி போட்டிருக்காங்க. ஓ ரெசிபியை யாரு பாப்பா? அதனால நாங்க சும்மா ஜாலியா பேசுவோம். 3 முட்டையை உடைச்சு ஊத்திருக்கோம். இதை பார்த்து நீங்க ரெசிபி செய்யணும்னு அவசியம் இல்லை, நாங்க ஜாலியா வீடியோ போட்டிருக்கோம், அதை மட்டும் பாருங்க, ஜாலியா பாருங்க. ஏன் இப்ப பாடிட்டு இருக்க? சாதாரணமா பேச மாட்டியா? நாங்க வந்து ஜாலியா பேசிட்டு இருக்கோம். சரி, அடுத்து என்னடா பண்ணும்? இது மிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மில்க் எவ்வளோடா? சரி, அதான் எவ்வளோலாம் சொல்ல வேண்டாம். அரை கப் மில்க், தயிர் அரை கப். ஏன் ஜாலியா பேச மாட்டீங்களா வீடியோ எடுக்கும் போது யாரும்? அம்மா விளாக்லாம் அத்தனை பாக்குறீங்களம்மா? என்னம்மா அம்மா என்னம்மா பயணத்தை பத்தி பேசுவோம். என்ன பயணம்? அதெல்லாம் பேசலாம். 2000 பேரு அம்மா வீடியோ பாக்குறேன். ஆமா, அந்த கனகாம்பர பூ வந்து இப்படி பார்ப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த கனகாம்பர பூ வந்து நான் சின்ன வயசுல ஆயில் கூட ஆயிலே ஊத்திடலாம். கதை பேச ஆரம்பிச்சா இதை விட்டுறோம். அதெல்லாம் ஆயில் அரை கப், பட்டர் உருக்கி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். கனகாம்பர பூ வீடியோ வந்து பயங்கரமா வியூஸ் போயிருக்கு. அது வந்து நினைக்கவே இல்லை. நான் ஒரு 10 செகண்ட் அந்த கனகாம்பரத்தை பார்த்தோன்னா அப்படியே எக்ஸைட் ஆகி, பையனும் பிரியாவும் போயிட்டாங்க, கவுண்டருக்கே போயிட்டாங்க. இந்த கனகாம்பர பூ பார்த்துட்டு ஓடி போய் ஒரு 10 செகண்ட் எடுத்துட்டு வந்தேன் வீடியோ. பையனும் பிரியாவுமா? அது யாரு? பிரியா என்னோட டாட்டர் இல்ல. பிரியா இல்லம்மா, பிரியா. பிரியா ஏண்டா? அப்புறம் வந்து அதை ஒரு 10 செகண்ட் தான் எடுத்தேன். அதை வீடியோ போட்டு அவ்வளவு வியூஸ் போயிடுச்சு. ஃபுல் எக்ஸைட் ஆயிட்டா. அது வந்து உண்மையிலே வந்து நான் ஏன் அவ்வளவு அதை இதை ஆசையா எடுத்தேன்னா, 12th முடிச்சுட்டு 1 வருஷம் படிக்காம வீட்டுல இருந்தேங்க. அப்ப வந்து அதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட். இது ஹாப்பி ஸ்டோரின்னு பார்த்தா சேட் ஸ்டோரியா இருக்கும் போல இருக்கு. அதே சிரிச்சிட்டு சொல்றேன். வந்து நான் ஒரு 10th படிக்கிறப்பையில இருந்து பின்பக்கம் அந்த பூவை வந்து ஃபுல்லா நானே விதை போட்டு சின்னதா முளைக்க வச்சு அதை எடுத்து இன்னொரு இடத்துல நட்டு, அந்த மாதிரி நான் வந்து பயங்கரமா அதை வளர்த்து கூடையா பூவை பறிச்சுட்டு வருவேன். அதை பார்த்தோன்னே எனக்கு அந்த பழைய ஞாபகம் எல்லாம் வந்து, அப்பா யூரோப்ல போய் அந்த பூ இருக்கேன்னு ஓடி போய் வீடியோ எடுத்தேன். அது 10 செகண்ட் போட்டேன். அதை அப்படி பார்த்துருக்கீங்க. எல்லா வீடியோவையும் பாருங்க அதே மாதிரி. சரி, ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? 2 அது போதும். அது போதுமா? சரி, அப்புறம் அதான் வேற என்ன? அதுக்கப்புறம் சுகர். அடுத்தது சுகரை போட்டுடலாம். 1 கப் சுகர்ப்பா. பானிபூரி ஒரு நாள் செய்யணும். இது இன்னொரு வீடியோ வரும் கண்டிப்பா உங்களுக்கு. வேற என்னடா பண்ணும்? அது மிக்ஸ் பண்ணணுமா? மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது போதுமா? நான் ஈஃபில் டவர் வீடியோ வந்து நிறைய எடுத்து வச்சிருக்கேன், பயங்கரமா எடுத்து வச்சிருக்கேன். ஆனா இன்னும் போடல, வெயிட் பண்ணுங்க, மெதுவாக தான் போடுவேன். மைதா இதுக்கு மேல கொட்டடுமா? போடும். ஓகே, அப்புறம் அதுக்கு மேல இதுவும் போட்டுக்கலாமா? சால்ட் கிடையாது அதுக்கு, ஆட் பண்ணணும். போடுங்க.
இந்த உடச்சோட வர. ஆமா ஆமா. அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் கதை பேசிக்க கொஞ்சம் நேரம். கதை சேட் ஸ்டோரி கதை சொல்லுது. சேட் ஸ்டோரிலாம் ஈஸியா வருமே உனக்கு தான். கேட்டுட்டு இல்ல எங்க வரும்? சும்மா வந்தாலும் வரும். அது எப்படி வரும்? ஹாப்பி ஸ்டோரி தான் இன்னைக்கு. ஏன்னா 2000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. அதனால நம்ம இந்த கேக்கை செஞ்சு இதை கொண்டாடிடுவோம். இன்னைக்கு என் பையன் பர்த்டே வேற, என் பொண்ணுக்கு வெட்டிங் டே, எல்லாமே இன்னைக்கு. என் பர்த்டே. பையன் பிறந்திருக்கிறான். எதற்காக பிறந்திருக்கிறான்? உயிரெடுக்கிறது. இது வந்து என்னது? இது பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர். இந்த பார். ஆ போதுமா? 1/2 ஸ்பூன் வேணுமா? கொஞ்சம் கூட போதும். முக்கால் 1.5 கொஞ்சம் போதுமா? மிக்ஸ் பண்ண வேண்டியது. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, கதை கண்டினியூ பண்ணிக்கமா? கை வலிக்குது. நான் பண்ணிக்கிறேன். கதை பேசிக்க. நீங்க என்ன ஒன்லி போட்டு அங்க போட்டு அப்புறமா உங்களுக்கு லேபர் ஆகுங்க. லேபர் எல்லாம் லேபர் பிரியா. ஜாயிண்ட் பேக்கிங். ஜாயிண்ட் பேக்கிங் என்னம்மா? ஜாயிண்ட் பேக்கிங் என்ன அப்படின்னா? சேர்ந்து பேக் பண்றோம். விளங்கிடும். விளங்கிடும். சேர்ந்து பேக் பண்ணா விளங்கிடும். சேர்ந்தெல்லாம் பேக் பண்ணல. பிரியா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்து நான் போட சொன்னிச்சு, போட்டு கலக்கிருக்கேன். அவ்வளவுதான். அப்புறம் கதை சொல்லு. ஏன் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண? என்ன உன்னோட கோல்? என்ன கோல்லாம் ஒன்றும் இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கல. ஸ்டார்ட் பண்ண கதை சொல்லுங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ண? யாரு ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர்? ஆமா. அந்த அது போர் அடிச்சுட்டு உட்காந்துருந்தேன்னா ஒண்ணுமே செய்யாம வெறும் செல்லு நோண்டிக்கிட்டே உட்காந்துருப்பேன். டிவியும் பார்க்க பிடிக்காது. அப்பதான் செல்லுல என்ன பாப்பா? செல்லுல யூடியூப், இன்ஸ்டாகிராம் கூட பார்க்க அப்பெல்லாம் தெரியாது. யூடியூப் பார்ப்பேன். ஃபுல்லா யூடியூப் தான் பார்ப்பேன். யாராவது சமைக்கிறது, போறது, வர்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பேன். இப்போ வந்து நம்மளும் அது மாதிரி போடலாம் அப்படின்னு எனக்கு யோசனையே வரல. எனக்கு அந்த அந்த எண்ணமே கிடையாது. ஆக்சுவலா என் பையன் தான் வந்து சரி டிராவல் பண்றவங்க எல்லாம் அதான் ஃபர்ஸ்ட் போட சொன்னான். அப்புறம் வீட்டில் சமைக்கிறத போடுன்னு ஒரு ஸ்டாண்டை வாங்கி கொடுத்து, கேமரா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து, எல்லா வேலையும் பண்ணி கொடுத்து, அதை எடிட் பண்ணி நான் கண்ணா அப்படின்னான்னு பேசி கண்டதை பயங்கரமா எடுத்து வச்சிருப்பேன். அதிபயங்கரமா எடுத்து வச்சிருப்பேன். அதை எடிட் பண்றதுக்குள்ள அவனுக்கு போகும்போது நான் ஆபீஸ் போயிட்டு வந்து எனக்கு செம்ம பாட்டு இந்த மாதிரி எடுத்தேன், இனிமே நான் வீடியோ போட முடியாது அப்படின்னு திட்டுவான். அதை வாங்கிக்கிட்டேன். ஆனாலும் அப்படியே தாங்க எடுத்தேன். கொஞ்ச நாள் எனக்கு வரவே இல்லை. இது பெருமையா? எருமை. என்ன பண்றதுன்னா எனக்கு தெரியல எப்படி கேமரா வியூ பிடிச்சி எடுக்கிறது. இதுல வேற கேமராக்கு ஒரு ஸ்டாண்டு, அது சைங்கின வேற சுத்துற மாதிரி என்னத்தையே வாங்கி கொடுத்து என்னால ஒண்ணும் முடியல. ஸ்டார்டிங்லேயே நிறைய செய்யணும்னா நான் எப்படி முடியும்? நான் 20 வயசு பிள்ளையா கடன் கத்துக்கிட்டு கடன்னு செய்யறது. என்ன பண்றது? மெதுவா ஸ்லோவா தான் எல்லாம் கத்துக்க முடியுது. நான் என்ன பண்றது? அது கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்க முடியுது. ஸ்லோவா கத்துக்கிட்டாலும் கத்துக்கணும், அதுதான் முக்கியம். வந்து பெருமைப்படலாம். ஏன்னா நம்மளுக்கு கத்துக்கிட்டோம், இவ்வளவு பண்ற, இத்தனை பேரு சப்ஸ்கிரைப் பண்ற. ஆனா சுமாராதான் இருக்கு வீடியோ எல்லாம். அப்ப அதுல என்ன ஹைலைட் தெரியுமா? உனக்கே தெரியுதுல சுமாரா இருக்குன்னு. அதுதான் முக்கியம். மித்த வீடியோ எல்லாம் பாக்குறப்ப நல்லா இருக்குல்ல. என் வீடியோ கொஞ்சம் சுமாரா தான், கொஞ்சம் இல்ல ரொம்ப சுமாரா தான் இருக்கு. அது தெரியறது தானே முதல் படி. அதான் முதல் படி. ஆனாலும் விடாம எதையோ ஒண்ணு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். நானும் விடுறாப்புல இல்ல. உங்களை நீங்க பார்த்துதான் ஆகணுன்ற அளவுக்கு நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா இந்த கனகாம்பர பூ போய் இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை. அத போய் இவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்க. அவ்வளவு பிடிச்சிருக்கு போல இருக்கு. என்ன மாதிரி கனகாம்பர பூ பிடிச்சவங்க போல இருக்கு. என்னோட ஆக்சுவலா பார்த்தா அந்த கனகாம்பர பூ வந்து நான் தலையில வந்து எப்படி வச்சுட்டு போவேன்னா, கட்டி எல்லாம் வைக்க மாட்டேன். பூ அப்படியே பறிச்சு செடியில இருந்து அப்படியே நூலால சுத்தி அதை ஒரு அழகா ஒத்த பூவா செஞ்சு காலேஜ் பார்க்கெல்லாம் தலையில வச்சுட்டு போவேன். கரெக்டா அடுத்த பஸ்ல வந்தா கூட பிள்ளைங்க வந்து
நான் போறேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அந்த கனகாம்பரத்துல கனகாம்பரம் தான் உன்னோட ஜிபிஎஸ்ஸா? ஆமா, கண்டுபிடிச்சிருவாங்க. ராதாதேவி போகுது அந்த பஸ்ல அப்படின்னு பிள்ளைங்க சொல்லும். இறங்கி வந்து சொல்லுங்க, உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் நீ தலையில வச்சிருந்த பூவை வச்சு அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி உருண்டையா அப்படியே ரோஜா பூ மாதிரி அதை கட்டி வச்சுட்டு போவேன். காலையில எந்திரிச்சு ஓடி போய் பறிச்சு அதை கட்டி வைப்பேன். இந்த பிளாஸ்டிக் நானுங்களே கனகாம்பரத்துக்கு அவங்கள நீ நம்ப வைக்கிறதுக்கு என்ன பண்ண போற? நம்ப வைக்கிறதுக்கு திருப்பி அந்த கடைக்கு போய் அந்த செடியை எடுத்து காட்டலாம் அப்படின்னு நினைப்புதான். ஆனா அந்த கடை பக்கம் இன்னும் போகல. போனா நிச்சயமா அந்த செடியை காமிச்சு இந்த பாரு வாங்கிட்டே வந்துடலாம். ஆமா, வாங்கிட்டு வந்து கூட வச்சு காமிச்சிருவேன். ஆனா இன்னும் அந்த கடைக்கு போகல. அந்த பூ ஆனா இன்னும் இருக்கும், நிச்சயமா அது இன்னும் ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஏன்னா நிறைய செடி நிறைய பூ இருக்கு. சீடு அங்கே கிடைக்குமா அப்படின்னு கூட நான் போனால் கேட்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன். அது பிளாஸ்டிக்லாம் இல்லைங்க, அந்த கடை ஆக்சுவலாக வந்து நேச்சுரலாக பிளான்ட் எல்லாம் போட்டு வளர்த்து வச்சுருக்காங்க. அந்த இலை ஆனால் பார்க்கறதுக்கு அப்படி தான் தெரியுது பிளாஸ்டிக் மாதிரி, ஆனால் அப்படி இருக்கு இலை, அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு அந்த இலை. அந்த பூவும் அப்படி இருந்துச்சு. நான் ஒரு நிமிஷம் தான் அதை கிராஸ் பண்ணி வந்த நேரம் தான் அதை வீடியோ எடுத்தேன். கிராஸ் பண்ணலமா, கிராஸ் அந்த வழியில கிராஸ் பண்ணி அந்த வழியில நான் நடந்து வந்த அந்த ஒரு அந்த வார்த்தையை எடுத்த அதே சொல்லு. வழியில கிராஸ் பண்ணியா? அந்த வழியா கிராஸ் பண்ணி வந்த பாருங்க. அந்த 10 செகண்ட் தான் அந்த வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ எடுத்த வீடியோவை அப்படியே போட்டுட்டேன். ஒரு போட்டோ ஒண்ணு எடுத்தேன். 4 லட்சம் பேர் பாத்துட்டாங்க. அத 4 லட்சம் பேர் பாத்துருக்காங்க. அந்த 4 லட்சம் பேருக்கு நன்றிகளை தெரிவிச்சு அந்த 4 லட்சம் பேரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டுக்க. அந்த 4 லட்சம் பேரும் பாத்தீங்கல்ல, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா இன்னும் 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கும். சூப்பரா இருந்திருக்கும் என்னோட சேனல். உன்னோட சேனல் இல்லம்மா, உன்னோட சப்ஸ்கிரைபர்ஸோட சேனலும் தான் அது. ஓகே, என்னோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட சேனல் தான் அது. நம்மளோட சேனல் 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கும். ஆனா அந்த அளவுக்கு இன்னும் எனக்கு ஒர்த் இல்ல. அதனாலதான் நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல. பார்க்கலாம், வர வீடியோ எல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா போடுறேன். ரீச் ஆகல, பாத்துருக்காங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு தோணல. இல்ல 4000 பேர் தானே அத லைக் பண்ணிருக்காங்க. 4000 பேர் 5000 பேர் லைக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 5000 பேர் 5000 பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவங்க லைக் பண்ணது அந்த வீடியோவை தான், உன் சேனல் இல்ல. என் சேனல்ல நீங்க லைக் பண்ணல. ஆமா, சேனல்ல பார்த்தவங்க வந்து ஏதோ ஒரு 1000 பேர் தான். ஷார்ட் ஃபீட்ல தான் நிறைய பேர் பார்த்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அந்த வீடியோ பார்த்ததுக்கு. சரி வாங்க இந்த கேக்க நம்ம அடுத்தது பார்க்கலாம். இது கடிக்கிறதுக்கு ஏதாவது இடையில கிடைக்கணும்னு சொன்னேன். நம்ம கிட்ட மேரி பிஸ்கட் பாப்போம் அது எப்படி வொர்க் அவுட் ஆகுதுன்னு. வொர்க் அவுட் ஆகலட்டி ஆவல. இட்ஸ் ஓகே. எப்படிடா உடைச்ச? கையால உடைச்சேமா. ஆனா நான் ரொம்ப அப்படிதான் இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். போட்டுக்கட்டுமா? இந்த பிஸ்கட் அதுல சேர்த்தலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்க வந்து எங்கள்கிட்ட வந்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப் தான் இருக்கு, ரவுண்ட் இல்ல. போன தடவை பனானா பிரெட்ல பாத்தீங்கல்ல, ரெக்டாங்கிள் ஷேப்ல அந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து நீங்க பாக்கலைன்னா போய் பழைய வீடியோல பாருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், இல்லைன்னா கமெண்ட்ல போடுறேன். இப்போ வந்து இது ரவுண்டு ஷேப்பு. இது வந்து செய்யலான்னு முடிவு பண்ணதால பக்கத்து வீட்டுல நாங்க கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கோம். இதை யூஸ் பண்ணிட்டு கொடுத்துடலான்னு. சரி, உன்னையும் நம்பி கொடுத்துருக்காங்க பாரு. என்னையும் நம்பி கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. யூஸ் பண்ணாத மாதிரி சுத்தமா இருக்கு. போகும்போது கருகி போய் கூட கிளீனா வச்சிருக்காங்க. நம்ம இதே மாதிரி கொடுக்கணும், திருப்பி அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி அவன் ப்ரீ ஹீட் பண்ணணும். கேக்க வச்சுப்போம். 175 டிகிரி ப்ரீ ஹீட் ஆன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வெண்ணெய் தடவுவோம். உள்ள வச்சிட்டு அம்மாக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வா. அதுக்கு டைம் இருக்கு. பட்டரை வந்து இது ஃபுல்லாக ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தடவிக்கலாம். ஊற்றுவோமா? ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கேக்கை வந்து அதில் வச்சிடலாம். வச்சாச்சு, உள்ள க்ளோஸ் பண்ணிடுறேன்.
35 to 40 minutes அப்புறம் பார்ப்போம் நம்ம. இதுக்கு மேல ஒரு ஃப்ராஸ்டிங் செய்வோமா? சாக்லேட் ஃப்ராஸ்டிங். வாடா பிடி கேக் சூப்பரா இருக்குங்க. குத்தி பார்க்கணும்ல? சரி குத்தி பார்த்துக்கோமா. என்னம்மா